அதாவது நானோ யுவராஜோ தொடர்ந்து என்ன தெரியுமா சொல்கிறோம், எப்போவுமே மணலுக்கு மாற்று எம்சாண்டே கிடையாது. கடந்த ஆட்சியில் அதை கொண்டு வந்துட்டாங்க. படிப்படியாக எம்சாண்டே குறைக்கணுங்கிறோம். இப்போ ஆற்றுல மணல் எடுத்து ஒரு டெப்த்து குறிப்பிட்ட ஆழம், அரசு அனுமதித்துள்ள ஆழம், பொதுப்பணித்துறையில் சொன்ன மாதிரி 1 மீட்டர் டெப்த் எடுத்தால் மழை காலங்களில் அங்கே மணல் வந்து சேர்ந்துடும். மலைகளை காடுகளை அழைத்து மலைகளை வெடி வைத்து அதிக சக்தி வாய்ந்த வெடிக்கிறாங்க. மீண்டும் மலைகளை உருவாக்க முடியாது. அதனால எம்சாண்டே வேண்டாம், ஆற்று மணலே நமக்கு போதும், தேவையான மணல் இருக்குன்னு தான் எங்களுடைய வாதம். நாங்கள் அந்த கோரிக்கையை கேட்கல. வேறு வழி இல்லாதனால இப்போ எங்களுக்கு மணல் இல்லாதனால எம்சாண்ட் கூட என்ன சொல்கிறோம், முறையாக வழங்கப்பட வேண்டும். 1300 பிளான்ட்டுக்கு தான் அனுமதி கொடுத்துருக்காங்க. 4000க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் அனுமதி பெறாமல் தரமற்ற எம்சாண்ட் அரைத்து விற்பனை செய்கிறார்கள். அதை கண்டடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ வாகனங்களில் போனால் சரியான வாகனம் இல்லைன்னு ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கிறான். ஒரு லோடு எடுத்துக்கிட்டு போகிறோன்னா. ஆனால் நூற்றுக்கணக்கான லோடு, ஆயிரக்கணக்கான அடி போய் எடுக்கிறவனுக்கு ஃபைன் தான் விதிக்கிறாங்க. அவன் மேலே குற்ற நடவடிக்கை கிடையாது. சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் தான் நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கிட்டு வரோம். இது பொதுமக்களுக்காக தான், எங்களுக்கு மட்டும் இல்லை. அதுதான் இப்போ இங்கே செங்கல்பட்டு மாவட்டம் எடுத்தீங்கன்னா 269 கிரஷர் இருக்கு, லிஸ்டே கொடுத்துருக்கு. இது பொல்யூஷன்ல கொடுத்தது. ஆனால் வெறும் 35 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கான். காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா 162 கிரஷ் யூனிட் இருக்குது, பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் கனிமவளத்துறை அனுமதி கொடுத்து 28 பேர் தான். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா 200க்கு மேற்பட்ட கிரஷருக்கு 7 பேர் தான் இருக்கா. இவர் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியராக இருந்தாலும் அவர் கொடுத்துருக்கோன்னு நோட் பண்ணியிருக்கார். இது எப்படி இந்த கண்டறியப்பட வேண்டும்? ஒரு மலையிலையும் விபத்து நடந்த பிறகு தான் நீங்களும் மாவட்ட ஆட்சியரை போய் பார்த்தா தான் அந்த மலை ஃபோர்ஜரி மலை, அனுமதி இல்லாத மலை, அதிக ஆழம் எடுத்தது, இதெல்லாம் தெரியுது. அப்போ இதை கண்காணிக்கிறதுக்கு அரசு என்எம்ஆர் நியமிச்சோ மேன் பவர் நியமிச்சு இந்த 4000 கிரஷரை பார்க்கணுன்ற திட்டம் இப்போ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் வரவேற்கிறோன்னு ஏன் சொன்னோன்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல இது எப்படி தெரியணும், இது தெரிய வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. அதுதான் இன்றைக்கி லிஸ்ட்டு கொடுத்துருக்கோம். இதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு மாவட்டத்தில் குவாரி ஓனர்ஸ் கூட்டு களவாணிகள் அதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க தான் நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த போராட்டம் எங்களுக்கு மட்டும் பத்திரிகையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கு சேர்ந்து தான் அந்த போராட்டம் நடத்துற நடவடிக்கை எடுக்க தான் சொல்றோம். அமைச்சர் எப்பவுமே நீங்க சொல்றது கரெக்டான வேலை தான். இப்போ 19 4000 3000 சொல்றது இந்த இடத்துல இருக்கீங்கன்றது வீடியோ ஆதாரத்தை அததான் சொல்லிட்டுமே லிஸ்டே இருக்கு. லிஸ்டே கொடுத்திருக்கோம் பிரதர், லிஸ்டே கொடுத்திருக்கோம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நான் லிஸ்ட் கொடுத்தறேன், லிஸ்ட் கொடுத்திருக்கோம். அதுதான் லாரி ஓட்டுநர்கள் நீங்க போகும்போது தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அளவுக்கு அதிகமா வெட்டி இருக்காங்களான்றது உங்களுக்கு பாக்கும்போது தெரியும். அவரே போலீஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போற கட்டற அதே கொடுக்கல. 25000 கோடி தனிநபருக்கு போதா இல்ல யாருக்கு? தனிநபருக்கு போதா, அரசுக்கு வந்தா தான். அத யாருன்னு கேக்குறாங்க. அதாவது அரசு தனிநபர், அரசியல் ஆதிக்கம் பெற்றவர்கள், ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு பெற்றவர்கள். ஏன்னு கேளுங்க, அந்த பேரை சொன்னா இப்ப புதுக்கோட்டையில் மாதிரி வண்டி விட்டு கொலை பண்ணிடுவான். எனக்கு குடும்பம் இருக்குல்ல, என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல அரசு அதிகாரி எதுக்கு இருக்காங்க, உளவுத்துறை போலீஸ் எதுக்கு இருக்காங்க, அவங்க தானே கண்டறியணும். இப்ப போலீஸ் எனக்கு மிரட்டல் இருக்குன்னு யுவராஜ் மனு கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? கனிமவள கொள்ளை கண்டிச்சு கொடுத்தவன பூரா கொண்டுகிட்டு வர்றான். நீங்க என்ன யாருன்னு கேட்டு இப்ப எங்களையும் முடிக்க பாக்குறீங்களா? ஏதோ பத்திரிகை ஊடகத்துறை தான் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஊழலாம் நீங்க தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரீங்க. இதுக்கு மேல அரசு தூங்கி கொண்டிருந்தால் நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை. அவ்வளவுதான். தேங்க்யூ.